ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது மூளை வளர்ச்சியை எப்படி துரிதப்படுத்துறது, எப்படி அதிகப்படுத்துறது, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட். இதை டேப்லெட் மூலமாகவே நமக்கு கர்ப்ப காலத்தில் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 3 months ஆன உடனேயே, இல்லை கன்ஃபார்ம் ஆன உடனேயே அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிடாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் ப்ரெக்னன்சி நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் கன்சீவ் ஆகிற வரைக்குமே நீங்கள் ரெகுலராக ஒரு பர்டிகுலர் டோசேஜில் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. பட் நம்ம அதையே உணவு மூலமாக எடுத்துக்கிறதும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த சத்து உடம்புல சேரும். அது உணவு மூலமாக நம்ம எடுத்துக்கிறத ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஃபோலிக் ஆசிட் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது கர்ப்ப காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் குழந்தையோட மூளை வளர்ச்சியை துரிதப்படுத்துது. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் அதே சமயத்தில் குழந்தை பிறக்கும்போது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், அதாவது பர்த் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நிறைய பெண்கள் கரெக்டாக எடுத்துக்காததுனாலையும், இயற்கையாகவே அவங்க உடம்புல இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் தான் பிறக்கும்போதே குழந்தைகள் சில நேரங்களில் பர்த் டிஃபெக்ட்ஸோட பிறக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய இருக்குது. அதாவது தண்டுவடமே இல்லாமல் பிறக்கிறது, தண்டுவட குறைபாடோட பிறக்கிறது, அப்புறமா இந்த கிளெஃப்ட் லிப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது உதடு வெடித்து பிறக்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபோலிக் ஆசிட் குறைபாடுனால அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட WHO கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் இப்போ பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் ஒருவேளை இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப ஓவர் வாமிட்டிங்காக இருக்கும், அவங்களால ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து அப்படிங்கிறது அவங்க உடம்புல டேப்லெட்டாக எடுக்கும்போது கூட அவங்களால உள்ளே எடுத்துக்க முடியாது. அந்த டைம்லலாம் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருந்தாலோ, இல்லை அட்லீஸ்ட் கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம அந்த ஃபோலிக் ஆசிடை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த ஃபோலிக் ஆசிட் எந்தெந்த பழங்களில் அதிகமாக இருக்குது, எந்த பழங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இது நீங்கள் ஆரஞ்சு ஜூஸாக டெய்லி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தாலும் சரி, இல்லைனா பார்த்திங்கன்னா கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இது அப்படியே நம்ம பிரித்து சொல்லையாக உரித்து சாப்பிடலாம். அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். அதில் ரொம்ப ஹை ஃபைபர் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபோலிக் ஆசிட் ரிச். ஸோ அதனால் நீங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொய்யாப்பழம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எப்படின்னா ரொம்ப பழமாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப காயாகவும் இருக்காமல் இந்த மாதிரியான ஒரு பதத்தில் சாப்பிடும்போது அதில் நிறைய விட்டமின் சி அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவகேடோ. பட் இது கிடைக்கிறதும் கஷ்டம், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. பட் அவகேடோ பெஸ்ட். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜி பேக்டு, நியூட்ரியன் பேக்டுன்னு சொல்லலாம். இதில் அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஈவன் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்குமே சீக்கிரம் கருத்தரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். கருமுட்டையோட குவாலிட்டியை அதிகப்படுத்தும். அப்படிங்கிறப்போ நம்மளோட கருவும் நல்லா வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அவகேடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய ஃபுட் பனானா. பட் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எந்த அளவில் எந்த ஃப்ரூட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி பனானா பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெக்னென்சி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க ரெகுலராக டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குது. இதனால் உங்களுக்கு கழிவுகள் ஈஸியாக வெளியேறும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, நெஞ்சு கரிச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது, நீங்கள் நார்மலாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.